இது எந்த பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அப்படி நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் டூ யுவர் ஓன் ரிசர்ச். இந்த வீடியோவில் சப்போஸ் பிஜேபி வின் ஆகிட்டாங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ரேலியை கொடுக்கணும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரிலையன்ஸ் வரும். ரிலையன்ஸ் வந்து இப்போ நல்லாவே மூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிலையன்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 6% வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்குது. ஸோ வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது பிரேக் ஆனால் கூட இன்னொரு நல்ல ரேலியை கொடுக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டாக். நம்ம இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல். இந்த ஸ்டாக்கும் பிஜேபி வின் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு ரேலியை கொடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இது ஃப்யூச்சருக்கும் நல்ல ஒரு ஏற்ற ஸ்டாக் தான். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்டாரில் இது ஒரு மெயினான கம்பெனி. அண்ட் இது வந்து ஃப்யூச்சரில் நல்லாவே ஏறும். நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம், இது லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா ஸ்டாக்ஸுமே நான் என்னோடய எஜுகேஷன் பர்பஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோக்காக மட்டும்தான். அண்ட் தேர்ட் ஸ்டாக் ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசியும் நல்ல ஸ்டாக் தான். அதுவுமே இந்த இதில் வந்து ரேலி கொடுக்க நல்லா சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ அது லாஸ்ட்டில் டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து 3% இன்றைக்கி மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நல்லா. இது வந்து பிஜேபி வின் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் ரேலியை கொடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரே நாளில் எப்போவுமே ஏறும்னு நினைக்காதீங்க. லைக் 1 மந்த் கூட எடுக்கலாம் டெஃபினட்டாக. அண்ட் இதெல்லாம் நல்ல ஸ்டாக் தான். இதெல்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நல்லா ஏறும். இது வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ்மெண்ட்டே எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்தது. பட் இந்த இயர் வந்து நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 2.65% வரைக்கும் ஏறி இருக்குது. நல்ல ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. 40 rupees வரைக்கும் ஒரே நாள் ஏறி இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் ஏறும்ன்ட்டு. அண்டு வந்து அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா செயில் பாருங்கள். செயிலும் நல்லா ஏற சான்ஸ் இருக்குது. அண்டு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆனால் கூட நல்லா ஏறும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செயில் வந்து 5% வரைக்கும் ரேலியர் கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டாக் பாருங்கள். அடுத்த ஸ்டாக் வந்து எஸ்பிஐ. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக்குமே கண்டிப்பாக ஏறும்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி மட்டுமே 9% வரைக்கும் ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல ரேலி, நல்ல ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் இது ஏறி இருக்குது. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ ஏறுதுட்டு. அண்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஷார்ட் டேர்மில் பை பண்ணி நீங்கள் செல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாகவே வரும். அண்ட் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். பிஎஃப்சி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்குமே நல்ல ஒரு 600 போக குவாலிட்டி இருக்குது டெஃபினட்டாக. அண்டு இப்போ ரீசெண்டாக நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 12.66% வரைக்கும் அது ஏறி இருக்குது. அண்ட் நல்ல ரிட்டர்னாகவும் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு. அண்ட் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்லா ரேலி அப் கொடுக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி மட்டுமே 7.67% வரைக்கும் ஏறி இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது வந்து 350 360 போக சான்ஸ் இருக்குது. அண்ட் இது எதுவுமே பைக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது நல்லாவே மூவ்மெண்ட் வந்து பாஸ்ட்டு ஒரு 2 to 3 days அது நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6% வரைக்கும் ஏறி இருக்குது. ஒரு ஷேருக்கு 11 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு லைட்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. அண்ட் இதுவும் நல்லா ரேலி கொடுக்க சான்ஸ் இருக்குது. இது ஆல் டைம் ஹையில் இன்றைக்கி போயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை நாளைக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்வர்ட்ஸ் போக நல்லா சான்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கு பண்ணாமல் எல்லாமே லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் அட்வான்டேஜாக இருக்கும். ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பட் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.